Hello foodies, வணக்கம் and welcome to Teens Cooking World. ஸோ எனக்கு இந்த தீபாவளிக்கு ஒரு 20 ஜார் கேக் வெனிலா ஃப்ளேவரில் ஆர்டர் வந்திருந்தது. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா இது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 20 ஜார் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேட்டர் தேவைப்படும், எவ்வளோ கேஜியில் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் விப்பிங் க்ரீம் நம்ம எவ்வளோ கப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு திங்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் நிறைய கேக் ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்காகவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து வெனிலா கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ 2 கேஜி கேக் நம்ம பண்ணுவோம்ல, ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 9 இன்ச் ஸ்கொயர் பேக்கிங் பேனில் வந்துட்டு 2 டைம்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக பேக் ஆயிருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி இன்னொரு தடவையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இன்னொரு கேக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ என்கிட்ட கேக் டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நார்மல் நைஃப் தான் இருக்குது. நார்மல் நைஃப் வச்சு எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா நீட்டாக நான் கட் பண்ணிடுவேன். ஈவனாக எல்லா சைடும் ஈவனாக நான் கட் பண்ணிக்குவேன். அண்ட் இப்போ வந்து விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்துட்டு 2 கிலோ கேக்கு நம்ம யூஸ்வலாக 2 கப் விப்பிங் க்ரீம் எடுப்போம்ல, ஸோ அதே மெஷர்மெண்ட் தான் இருக்கும். இதுக்கும் 2 கப் விப்பிங் க்ரீம் நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்துகிட்டு நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே டைமர் வச்சுக்கோங்க பீட் பண்ணும்போது, அப்போ தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் நல்லா கவுத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே விழுகக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போ நம்ம ஜார் கேக் வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கீழே வந்து ஒரு சின்ன லேயர் வந்து இதை வந்து நான் ஒரு குக்கி கட்டரை வச்சு நான் கட் பண்ணேன். ஸோ இந்த கப் அளவை மெஷர் பண்ணி கட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் சிரப் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு லேயர் க்ரீம் வந்து பைப் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் கலர்ஸ் எதுவும் கொடுக்கணுமான்னு கேட்டேன். அவங்க இல்லை ஒயிட்லேயே கொடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் ஒயிட் கலரே நான் வந்து விப்பிங் க்ரீமுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரம்பிள்டு கேக் தான் பண்ணுவேன். ஸோ இது வந்து சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அண்ட் சுகர் சிரப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் ஊறணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வந்துட்டு சுகர் சிரப் ஊறலைன்னா அந்த கேக் வந்துட்டு அவ்வளோலாம் நல்லா இருக்காது. ஸோ சுகர் சிரப் வந்து ரேஷியோ வந்துட்டு 1 கப் சுகர்னால் 1 கப் சர்க்கரை. ஸோ அது வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்ல கார்னர் எல்லா இடத்துலையும் அந்த ஜூஸ் வந்து சுகர் சிரப் வந்து அந்த ஃபுல்லாக எல்லா லேயர்லேயுமே இறங்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் வந்துட்டு நம்ம பைப்பிங் பேக் வச்சுட்டு பைப் பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டார் நாசில் வச்சுட்டு ஸ்டார் வந்து பைப் பண்ணேன். நீங்கள் இதை ஸ்டார் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் ரோசெட் மாடல் கூட நீங்கள் பண்ணிடலாம். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஸோ ப்ளெயினாக ஒயிட்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக மேலே வந்து என்கிட்ட ஒரு டாப்பர் ஆல்ரெடி இருந்தது. ஸோ அந்த டாப்பர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த டாப்பர் வச்சு நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் கேக் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ க்ரீம்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காதான், ஸோ அவங்க கூட சாப்பிட்டு பார்த்துட்டு மைல்டு ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் நம்மளோட கேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஃப்ரம் சாய்பாபா காலனி டு பெரியநாயக்கன் பாளையம் வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். அண்ட் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னா லிங்க் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பரில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப நர்வஸாகவும் இருந்தது. ஸோ கரெக்டாக பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக பிளான் பண்ணி எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டதுனால ஆன் டைமில் டெலிவரியும் பண்ண முடிஞ்சது. ஆன் டைமில் வந்துட்டு கேக்ஸும் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் செட் ஆகி சூப்பராக இருந்தது. அண்ட் உங்களுக்கு இதுக்கு நான் எப்படி கேல்குலேட் பண்ணேன், நம்ம எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு ஜார் கப்புக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் செப்பரேட்டாக அது ஒரு வீடியோ போடுறேன். பிகாஸ் அது வந்து ஒரு லாங் டீட்டெயில்டு வீடியோவாக இருக்கும். எல்லா காஸ்ட்டுமே நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணணும், ஒரு சின்ன காஸ்ட் கூட நம்ம விடக்கூடாது அதில். ஸோ அதனால் வந்துட்டு அதை நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் இனிமேல் வரப்போகுது. அதுக்கான லிங்க் அதுக்கெல்லாம் அப்டேட்ஸ் வேணும்னா ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.